இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆன்மீகத்தை வந்துட்டு வள்ளலார் சொல்கிறாரு, 6ஆம் திருமுறையில் நான் படித்தேன், சாப்பிடாத இருக்கிறவனும் உறங்காத இருக்கிறவனும் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும், அந்த ஒளியுடல் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தான் சாப்பாடை விடணும்னு நினைக்கிறாங்க, உறக்கத்தை விடணும்னு நினைச்சு முயற்சி செய்கிறார்கள். நல்ல நுட்பமாக கவனிக்கணும். சாப்பாடையும் தூக்கத்தையும் நாம் விடக்கூடாது. ஏன்னா நான் விட்டுனா அது ஆணவத்தால் விட்டேன், நான் விட்டுட்டேன் சாப்பாடுன்னு ஆயிடும், நான் விட்டுட்டேன் உறக்கம். இந்த உடம்புல ஏற்கனவே கொஞ்சம் போஷாக்கு இருக்கும், அந்த போஷாக்கு இருக்கிற வரையிலும் அந்த உடம்பு நல்லா இருக்கும். அந்த போஷாக்கு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா தடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் நான் ஆண்டவனுக்காக தானே விட்டேன் அப்படின்னா சாப்பாடை ஒன்று அவர் விட சொல்லலை, நல்ல நுட்பத்தை கேட்கணும். ஏன்னா இது வாடகை வீடு. எது? இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாடகை வீடு. இந்த வாடகையை யார் வசூலிக்கிறார்னா வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 ஓனர் இருக்கிறான் இந்த உடம்புக்கு. ஒரு ஓனர் இருந்தாலே உளிக்கிடுவான், 3 ஓனர் இருக்கிறாங்க. இந்த 3 ஓனருக்கு தரக்கூடிய கூலி தான் நீ சாப்பிட்ற சாப்பாடு. அந்த கூலியை நீ நிறுத்தினா உன்னை ஓனர் விடுவானா? வாடகை தராத உள்ள இருக்கணும்னு நினைச்சா என்ன கதி ஆகுமோ, நீயே சாப்பாடையும் நீயே உறக்கத்தையும் நிறுத்துகிறாய் என்றால் ஓனர் உன்னை உலுக்கிடுவான், நீ எடுத்த நிலையை அடைய முடியாது. அப்ப வள்ளலார் என்ன நுட்பம் வச்சு இந்த உணவு உறக்கம் மற்ற நிலையை உண்டுன்றாரு வள்ளலாரு. அந்த நிலை எப்போ நம்மளுக்கு அது கிடைக்குதுன்னா, இந்த வாடகை வீடு சொந்த வீடாக மாறும்போது நீ வாடகைக்கு கூலி தர வேண்டாம். அது எப்படி நிகழ்கிறது என்றால் சொந்த வீடாக சுத்த தேகமாக மாற்றும் போதுதான். அப்படி அந்த உடம்பை சுத்த தேகமாக மாற்றுவதற்காக ஆண்டவன் மேலே எல்லை இல்லாத அன்பு இருக்கணும். எல்லை இல்லாத அன்பு அவர் மேல நீ செல்லும் போது அந்த கருணை வயமாக உடம்பு மாறும்போது அதுவே நிறுத்திக்கும் அதுக்கு தேவையில்லாத உறக்கத்தையும் உணவையும் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார்.